அன்பு நெஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள். நேற்றைய தொடர்ச்சி, குழந்தை வளர்ப்பதில் பெற்றோர்கள் படுகின்ற பாடு. இப்போ நான் இது சில கேள்விகள் கேட்க போகிறேன், இல்லை சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை சிந்திச்சு வச்சிங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் சொல்யூஷனை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது பெற்றவங்களோடைய பெரிய பிரச்சனை பசங்கள்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டால், அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோல்வியை கண்டு பயப்படுறாங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த 4 விஷயத்தில் தான் இப்போதைக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கள்ட்ட. சரி, ஒரு காலத்தில் பசங்க அடம் பிடிப்பாங்க. அம்மாவோ அப்பாவோ மிரட்டும்போது, அடிக்கும்போது, அந்த அடம் பிடிக்கும்போது உடனே சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ, ஏய் ஏன் குழந்தைய போட்டு இப்படி பண்ணுற, நீ வாடா சொல்லும், என்னம்மா அப்படி சொல்லி டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் கேட்ட பொருளை வாங்கி தர போகிறதில்ல. ஆனால் அந்த கோபத்துலேருந்து அவனை டைவர்ட் பண்ணி பாட்டியோ தாத்தாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ யாரோ கூட்டிகிட்டு போய் அவனை சமாதானப்படுத்தும் போது அந்த குழந்தை அதை மறந்துடும். இது ஒரு காலம். அடுத்த காலத்தில் எப்படி அப்படின்னா, அம்மா அப்பா சொன்ன பேச்சை நீ கேளு, அப்படி பெரியவங்க சொன்னால் கேட்டு தான் ஆகணும், கிடையாதுன்னா கிடையாது அப்படி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கின்ற தலைமுறையாக அடுத்த இடத்துல இருந்தாங்க பசங்க. இப்போ கேட்குறதில்ல, கத்துறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, தரையில் விழுந்து புரள்றாங்க இல்லையா? இப்போ இதுக்கான காரணம் யார்? இதை வேறு என்ன மாதிரி பண்ணலாம் யோசிச்சு வைங்க. நாளைக்கு இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்கிறேன், சரியா? அடுத்தது, தோல்வியை கண்டு பசங்க பயப்படுறாங்க, அதை ஏற்றுக்க தயங்குறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அழறாங்க, இல்லை தற்கொலை வரைக்கும் கூட போகிறாங்க இப்போல்லாம். இப்போ அதுக்கு சில கேள்விகள் நான் கேட்குறேன். அந்த காலத்தில் சைக்கிள் கற்றுக்குறாங்க அப்படின்னா ஓகே, பழமொழியே இருக்குது, கீழே விழாமல் சைக்கிள் கற்றுக்க முடியாது அப்படின்னே சொல்லுவாங்க, சரியா? நடை பழக்கணும்ல, குழந்தைங்க நடை பழகும்போது கூட பார்த்திங்கன்னா கீழே உழுந்து தான் எழும், அழும், திருப்பி எழுந்து நடக்கும். இதுதான் பழக்கம் அந்த காலத்துலலாம், சரியா? எல்லாத்துலேயும் கற்றுக்கிறதுல ஒரு அடி, வலி, வேதனை அதை தாங்கி மேலே வந்தாங்க. அடுத்தது விளையாட்டு அப்படின்னு எடுத்துட்டா டீமாக விளையாடினாங்க, அதில் வெற்றி தோல்வி அப்படின்னு இருந்தது, அதை ஏற்றுண்டாங்க. பரமபதம் மாதிரி விளையாட்டை பார்த்திங்கன்னா, பாம்பில் இறங்கினா கவலைப்படக்கூடாது, ஏணியில் ஏறினா தலகணம் வரக்கூடாது, தாயம் போடுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டிலையும் விளையாடும்போது அவர்களை அறியாமல் அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பசங்க மனசில் பதிஞ்சுது. இன்றைக்கி பசங்க என்ன விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, இதை நீங்கள் யோசிச்சு வைங்க. 3வது, ஸ்க்ரீனுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது. இப்போது அந்த குழந்தைக்கு ஸ்க்ரீனு பிறக்கும்போது அது ஸ்க்ரீனை பார்த்துட்டு பிறக்கலை, கரெக்டாக? அந்த ஸ்க்ரீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார்? அது எந்த வயசில் எந்த மாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? இது ஒரு கொஸ்டின். அந்த காலத்தில் அம்மாவோ பாட்டியோ யாரோ குழந்தைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஏன் நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்கன்ட்டு? நிலா காட்டி, மரம் காட்டி, நாய் காட்டி சென்றாங்க. ஒன்று, அதோட பேரெல்லாம் பசங்க மனசில் பதிய வைக்கிறது. கண்ணு நிலைத்த தன்மையோடு அதை பார்க்கும், அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது அது பதியும் மனசில், அதுங்களுக்கு அந்த பேர் பதியும். இப்படி தான் அன்றைக்கி கற்றுக் கொடுத்தாங்க. வானம், பூமி, இலை, மரம், கலர்ஸு, விலங்குகள் பேர் எல்லாம் விட்டு கொடுக்கறது பசங்களுக்கு. நாய்க்கு கொஞ்சம் சாதம் கொடுக்கறதன் மூலமாக ஷேரிங்குன்னு இப்படி பல விஷயங்கள் அந்த சாதம் ஊட்டுறதுல மட்டுமே நான் சொல்கிறேன். இதை தவிர எத்தனையோ விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கி சாப்பாடு ஊட்டுறது எப்படி ஊட்டுறோமா, கரெக்டா? இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுறது 2 பக்கம் சக்கரம் விழாமல் இருக்கிறதுக்கு, நடைப்பயிற்சிக்கு நடுவில் ஒரு வண்டியில் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பசங்களை குழந்தைய நிற்க வச்சுட்டு அது அப்படியே நகர்ந்து நகர்ந்து அந்த சக்கரம் நகர்த்திட்டு வருது. கீழே விழறதுக்கான வாய்ப்பே இல்லை, வலிக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி அந்த தோல்வியை கண்டதுக்கு வலி வேதனை அறியாத வளர்றது அது. ஸ்க்ரீனுக்கும் நீங்கள் தான் பழக்கிறீங்க, நீங்கள் தான் சீக்கிரமாக பழக்கி விடுறீங்க, குழந்தையிலேயே பழக்கி விடுறீங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. படிப்பில் கவனம் செல்லாதது,
அதாவது அடுத்தது, குழந்தை எதை அதிகம் பார்க்கிறதோ, எதை அதிகம் கேட்கிறதோ அதுவாக மாறுகிறது. இது நிஜம், ஆராய்ச்சி. சரியா? இன்னைக்கு உங்கள் குழந்தை எதை அதிகம் பார்க்குது, எதை அதிகம் கேட்குது, இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இதையும் யோசிச்சு வைங்க. நாளைக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்ன செஞ்சா உங்கள் குழந்தைக நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை நாளைக்கு நான் கொடுக்குறேன். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு வைங்க. சரியா? ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.